அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு அணு உலைகளை உருவாக்குவதற்கான தொழில்நுட்பத்தை வழங்குகிறது. இந்த தொழில்நுட்பத்தை வழங்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிடிவாதமாக இருந்து கையெழுத்திட்டிருக்கிறார். ஆனால் அமெரிக்காவினுடைய காங்கிரஸை சேர்ந்த பாராளுமன்றத்தை சேர்ந்த ஒரு பிரிவினர் இந்த தொழில்நுட்பம் எக்காரணம் கொண்டும் சவுதி அரேபியாவுக்கு வழங்கப்படக்கூடாது என்கிற விடாப்பிடியான நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். ஆனால் இறுதியிலே யார் வெல்வார்கள் என்று பார்த்தால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிலைப்பாடு வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, சவுதி அரேபியா அமெரிக்க அதிபருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு நாடு, பொதுவாகவே அமெரிக்காவுக்கு நெருக்கமான ஒரு நாடு. இரண்டாவது, அமெரிக்க அதிபருக்கென்று இருக்கக்கூடிய பவர், அவருக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆட்சி அதிகார வரம்பு என்பது அதை முறையடிக்க வேண்டுமாக இருந்தால் காங்கிரஸை சேர்ந்த அமெரிக்க பாராளுமன்றத்தை சேர்ந்தவர்கள் 3/2 பெரும்பான்மையை காட்ட வேண்டி இருக்கும். ஆனால் அப்படி ஒரு பெரும்பான்மையை தற்போதைய நிலையில் அமெரிக்க அதிபருக்கு எதிராக காங்கிரஸில் அவர்களால் காட்ட முடியாது. எனவே அணு உலைகளை உருவாக்குகிற சவுதி அரேபியாவினுடைய திட்டத்திற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வழங்கியிருக்கக்கூடிய அனுமதி சாத்தியப்பட போகிறது என்பதுதான் தற்போதைக்கு நிச்சயமான செய்தியாக மாறியிருக்கிறது. இந்த இடத்துல இந்த அணு உலையில சவுதி அரேபியா என்ன பண்ண போகுது, எதிர்காலத்தில் என்னவெல்லாம் பண்ணலாம், எதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு மிகப்பெரிய நகைமுரண் என்னன்னு கேட்டால், ஆல்ரெடி மத்திய கிழக்கில் ஒரு பாரிய வார் நடைபெற்று வருகிறது. இந்த வாருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்க போகிறது. ஈரானில் இருக்கக்கூடிய அணு உலைகள் எல்லாவற்றையுமே அவங்க இழுத்து மூடணும், ஒரே ஒரு அணு உலையை தவிர மற்ற எல்லாமே மூடப்பட வேண்டும். இல்லைன்னு சொன்னால் ஈரான் அணு ஆயுத பலம் கொண்ட நாடாக மாறிவிடும். ஈரான் யுரேனியத்தை செறிவூட்டுகிறது, புளூட்டோனியத்தை மறுசுழற்சி செய்து கொண்டிருக்கிறது. இதுதான் ஈரான் அணு ஆயுதத்தை தயாரித்து விடும் என்கிற அச்சத்தையே சர்வதேச நாடுகளுக்கு உண்டாக்கிய ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அதே போன்ற எல்லா அனுமதிகளோடும் ஈரானுக்கு எதை செய்யக்கூடாதுன்னு அமெரிக்காவும் அமெரிக்காவுடைய நேச நாடுகளும் சொல்கிறார்களோ அதை அப்படியே சவுதி அரேபியா செய்வதற்குரிய அனுமதியோடு இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய டாக் ஆஃப் த சிட்டியாக ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கு. இது தொடர்பான பல செய்திகளை அமெரிக்காவினுடைய தி நியூயார்க் டைம்ஸ், அதே போன்று அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஆகிய பிரபல செய்தி நிறுவனங்கள் இரண்டும் வெளியே கொண்டு வந்திருக்கின்றன. இந்த நிலையில தான் என்ன நடக்கப் போகிறது சவுதி அரேபியாவுக்குள், சவுதியோடு அமெரிக்கா செய்து கொள்ளுகிற ஒப்பந்தம் என்ன, இந்த ஒப்பந்தத்தினால் என்ன நடக்கப் போகிறது என்கிற கேள்விகள் தற்போது மிக முக்கியமான ஒன்றாக மாறி இருக்கிறது. சவுதி அரேபியா அமெரிக்காவோடு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தினுடைய சாராம்சம் என்னன்னா, சவுதிக்குள்ள அமெரிக்காவினுடைய ஆராய்ச்சியாளர்கள், அமெரிக்காவினுடைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் மிக பெரும் அணு உலைகளை உருவாக்குவார்கள். இந்த அணு உலைகள் அத்தனையும் பிளாக் பாக்ஸ் என்கிற பெயர்ல சவுதி அரேபியாவுக்கு உள்ள உருவாக்கப்பட்டாலும் அமெரிக்காவினுடைய நேரடி கண்காணிப்பில் தான் செயல்படுத்தப்படும். எக்காரணம் கொண்டும் சவுதி அரேபியா இதில் தலையிடுகிற விதமான அணுகல்கள் வழங்கப்படாது என்பது அமெரிக்காவினுடைய வாதமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சர்வதேச அணு தடுப்பு முகமை இன்னொன்று இருக்கிறாங்க. இவங்க தான் எந்த நாடுமே அணு ஆயுதத்தை உருவாக்கக்கூடாது, ஏற்கனவே உருவாக்கி இருக்கக்கூடிய நாடுகள் கூட புதிதாக அணு ஆயுதங்களை செய்யக்கூடாது என்பதை கண்காணிப்பதற்கான அமைப்பாக சொல்லப்படக்கூடியவர்கள். இவங்க சவுதி அரேபியாவினுடைய அணு உலைகளை அணுக முடியுமா, சவுதி அரேபியாவினுடைய அணு உலைகளை கண்காணிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இப்போதைய ஒப்பந்தத்தின் பிரகாரம் சவுதி அரேபியா அதற்கு எந்த அணுகளையும் கொடுக்கவில்லை. சவுதிக்குள்ள அணு உலைகளை பரிசோதிக்கணும்னா, அணு உலைகளில் ஆராய்ச்சி பண்ணணுமாக இருந்தால் சவுதியும் அமெரிக்காவும் இணைந்து ஒப்பந்தமிட்டதன் பிரகாரம் சவுதி அமெரிக்க ஆராய்ச்சியாளர்களை கொண்ட ஒரு தனியார் அமைப்பு மட்டும்தான் அந்த ஆய்வுகளையும் பரிசோதனைகளையும் பரிசீலிக்க முடியுமே தவிர சர்வதேச அணுத்தடுப்பு முகமையால் எவ்விதமான தலையீட்டையும் சவுதியினுடைய இந்த அணு உலை உற்பத்தியில செய்ய முடியாது. இதைத்தானே மிக தெளிவாக ஈரான் கேட்குறாங்க. ஈரானுக்குள்ள மட்டும் நாங்கள் அணு உலைகளை பரிசோதிக்கணும்,
அணு ஆயுதம் இருக்குதா இல்லையான்னு தேடணும், நட்டான்ஸில் பார்க்கணும், இஸ்பஹானில் பார்க்கணும், பீகாக்குக்குள்ளே பார்க்கணும் என்றெல்லாம் பல கோரிக்கைகளை சர்வதேச அணுத்தடுப்பு முகமை ஐநாவுக்கு கீழாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் தற்போது கையெழுத்திட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தின் பிரகாரம் அமெரிக்காவை தாண்டி யாருமே இதுல மூக்கு நுழைக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தில் தான் தற்போது சவுதி தலையிட்டு இருக்கிறது. அதையும் தாண்டி ஏன் சவுதி அரேபியா எதிர்காலத்தில் ஈரானை போன்று அணு ஆயுதத்தை செய்வதற்கு தலைப்படாதா? அப்படி தலைப்பட்டால் என்ன செய்வது என்கிற கேள்விகளைத்தான் அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் அவருடைய மருமகன் ஜார்ஜ் குஷ்னரும் எந்த விதமான பதில்களையும் கொடுக்காமல் இருக்கிறார்கள். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாலிடிக்ஸே என்னன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகன் ஜார்ஜ் குஷ்னருக்கு சொந்தமான ஒரு கம்பெனி தான் இந்த அணு உலைகள் விவகாரத்தில் ஈடுபட போறாங்க. எனவே தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகன் நேரடி இன்வால்மெண்ட் இருக்கிறதுனாலையும் அமெரிக்க அதிபர் தேவையான எல்லாத்தையுமே இதில் பண்ணி கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த சூழலுக்குள்ளாக எதிர்காலங்களில் சவுதி அரேபியா அணு ஆயுதத்தை தேடுவதற்கு முயற்சிக்குமா முயற்சிக்காதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக முயற்சிப்பார்கள். அதற்கு 2 உதாரணங்களை சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. ஒன்று, 2015 சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசரும் பிரதமருமாக இருக்கக்கூடிய MBS முகமது பின் சல்மான் தெரிவித்த ஒரு கருத்து. உங்களுக்கு அணு ஆயுதம் தேவைப்படாதா போது இப்போதைக்கு தேவையில்லை, அப்படியே தேவைப்பட்டாலும் எனக்கு நட்பு நாடு சகோதர நாடு பாகிஸ்தான் இருக்கிறது, பணம் கொடுத்து அவங்க கிட்ட இருந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எனவே அணு ஆயுதத்தை பெற்றுக்கொள்ளுகிற முனைப்பு சவுதிக்கு இருக்கிறது என்பது ஒரு வாதம் இதனூடாக. இரண்டாவது, 2018 முகமது பின் சல்மான் சொல்லிய இன்னும் ஒரு கருத்து என்னன்னு கேட்டா, ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்குமாக இருந்தால், ஈரான் ஒரு அணுகுண்டை உருவாக்கினால் நிச்சயமாக சவுதி அரேபியாவும் அதை தேடும், சவுதி அரேபியாவும் ஒரு அணுகுண்டை உருவாக்கும் என்று சொல்லியிருந்தார். எனவே இப்ப சவுதி அரேபியா அணு உலைகளை உருவாக்குவதற்கான தேவைப்பாட்டை நோக்கி நகர்ந்ததற்கான காரணமே என்னன்னு கேட்டா, ஈரான் அதை செய்கிறது, நம்ம இதை செய்யலைன்னா மத்திய கிழக்குக்குள்ள மிடில் ஈஸ்டுக்குள்ள ஈரான் ஒரு தலையெடுத்த ஒரு மிகப்பெரிய நாடாக மாறிவிடும். ஈரானியர்கள் ஆயுத பலம் கொண்டவர்களாக மாறிவிடுவார்கள், அணு ஆயுத பலம் கொண்டவர்களாக மாறிவிடுவார்கள். ஈரான் மிடில் ஈஸ்டுக்குள்ள இல்லை, மிடில் ஈஸ்டோடு ஒட்டி இருக்கக்கூடிய பெர்ஷியன் கல்ஃபுக்குள்ள தான் இருக்கிறாங்க. ஆனாலும் மிடில் ஈஸ்டை ஆளுகிற இடத்திற்கு அவங்க வந்துடுவாங்க. எனவே அவங்க கிட்ட இருந்தால் நம்ம கிட்டையும் இருக்கணும் என்கிற நிலை தற்போது சவுதி அரேபியாவுக்கு உருவாகி இருக்கிறது. அதனால தான் அமெரிக்காவோட இந்த ஒப்பந்தத்தை அவங்க போடுறது மட்டுமல்லாம தற்போது சவுதி அரேபியா போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்திற்கும் இதற்கு முன்பதாக இதே மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை UAE அமெரிக்காவோட பண்ணியிருந்தாங்க. அந்த ஒப்பந்தத்துக்கும் இடையில ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. UAE போட்டிருந்த ஒப்பந்தம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, UAEக்குள்ள அணு உலைகளை அமெரிக்கா உருவாக்கும், அமெரிக்காவை எல்லாம் செய்யும், செலவை மட்டும் UAE பார்த்துக்கிடுவாங்க. இப்போ எல்லாமே அப்படித்தானே. UAE பொறுத்தவரை நான் காசை தருவேன், எதனாலும் வந்து நீ பண்ணிக்க, எங்களுக்கு வேலை செய்ய முடியாது, இந்த மாதிரியான ஒரு நிலையில தான் அவங்க இருப்பாங்க. ஆனால் சவுதி அரேபியா போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் இந்த வரியே கிடையாது. அதாவது நாங்கள் பணத்தை தருவோம் நீங்கள் பண்ணுங்கிறது கிடையாது. சவுதி அரேபியா அமெரிக்காவோடு முரண்பட்டு கொண்டால் அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறிவிடும். அமெரிக்கா வெளியேறி 10 ஆண்டுகளுக்கு சவுதி அரேபியாவால் எந்த விதமான யுரேனிய செறிவூட்டல்களையும் செய்ய முடியாது என்பதுதான் ஒப்பந்தத்தில் இருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு சவுதி அரேபியா யுரேனியத்தை செறிவூட்டலாம், புளுட்டோனியத்தை சவுதி அரேபியா மீள் மறுசுழற்சி செய்ய முடியும். புளுட்டோனியத்தை மீள் மறுசுழற்சி செய்யறதுன்னா என்னன்னு கேட்டா, பயன்படுத்தப்பட்ட அணு உலையில பயன்பாட்டுக்கு எடுக்கப்பட்ட எரிவூட்டப்பட்ட பொருட்களை புளுட்டோனியத்தை மீண்டும் அவங்க மீள் சுழற்சி பண்ணி திரும்ப எடுத்துக்கிடுவாங்க. இந்த ரெண்டையும் பண்ணினா மட்டும்தான் அணு ஆயுத தயாரிப்பை நோக்கி நகர முடியும். இந்த வேலையை சவுதி அரேபியா 10 ஆண்டுகளுக்கு பிறகு பண்ணிக்கிறலாம் என்பது இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய விதியாக இருக்கிறது. மொத்தத்தில் எதிர்வருகிற 30 ஆண்டுகளுக்கு இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. எனவே சவுதி அரேபியா இந்த இடத்துல 2 முக்கியமான லாக் பண்ணப்பட்ட செய்திகளோடு தான் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். அது மிகப்பெரியதொரு புத்திசாலித்தனமாகவும் பார்க்கப்படுகிறது. அது என்ன புத்திசாலித்தனம் பார்த்தீங்கன்னு சொன்னா, UAE கையெழுத்திட்ட மாதிரி நாங்க காசை தர்றோம் வந்து பண்ணிக்கிட்டு போங்கன்னு சொல்லி அவங்க சொல்லல. நாங்க காசை தருவோம், நீ வந்து பண்ணு, தேவைப்பட்டா நாங்க அதை எங்க கைக்கு எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துட்டோம்னா 10 வருஷத்துக்கு தான் நாங்க எதையும் பண்ணக்கூடாது, 10 வருஷத்துக்கு பிறகு நாங்க நினைச்சதை பண்ணிக்கிறோம் என்பது ஒன்று. இரண்டாவதாக சவுதி அரேபியா போட்டிருக்கக்கூடிய லாக் என்னன்னு கேட்டா, புளுட்டோனியத்தை மீள் மறுசுழற்சி செய்வதற்கும் அதே போன்று யுரேனியத்தை
விஷயத்தை செறிவூட்டுவதற்கும் எங்களுக்கு அனுமதி இருக்கிறது. அதை நாங்கள் தேவைப்பட்டா பண்ணுவோம். அப்படி செஞ்சால் 10 வருஷத்துக்கு வரைக்கும் தான் நாங்கள் எதுவும் பண்ணக்கூடாது, அதுக்கு மேலே பண்ணலாம் என்கிறத திட்ட தெளிவாக சொல்லி இருக்கிறது. அதே மாதிரி மூன்றாவதாக சர்வதேச அணுத்தடுப்பு முகமை என்கிற பேரில் ஐநாவினுடைய எந்த அமைப்புமே உள்ள வந்து செக் பண்ணுறதுக்கு வரக்கூடாது என்பது. அதை தாண்டி ஐநாவினுடைய எந்த முகவர்களுமோ அல்லது அமெரிக்காவினுடைய எந்த முகவர்களுமோ கூட சவுதி அரேபியாவினுடைய நிலப்பரப்புக்குள் சவுதி அரேபியா மேலதிகமாக ஏதாவது ஒரு அணு உலையை உண்டாக்கி இருக்கிறதா, அணு தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபடுகிறதா என்பதை கண்காணிக்கவும் கூடாது என்கிற கையெழுத்தும் அதிலே இடப்பட்டிருக்கிறது. அது எப்படி இதுக்கெல்லாம் அமெரிக்கா தலையாட்டிக்கிறாங்கிற கேள்வி வருதுல்ல, அதெல்லாம் ஆட்டுவாங்க. காசுக்கு முன்னாடி அமெரிக்க அதிபரும் பின்னாடி போயிடுவார். சவுதி அரேபியாவை பொறுத்தவரையில் பில்லியன்களை தாண்டி ட்ரில்லியன்களில் அள்ளி வீசிக்கிட்டு இருக்கிறாங்க அமெரிக்காவுக்கு. எங்களுக்கு இது வேணும், நீ தந்துதான் ஆகணும். அமெரிக்காவுக்கு காசு வேணும், அதனால் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், எதை சொன்னாலும் தலையாட்டுறான். இன்னும் சொல்ல போனால் ஆல்ரெடி இந்த பேச்சுவார்த்தைகள் பல ஆண்டுகள் நடைபெற்று வந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதற்கு முன்பதாக பதவியில் இருக்கும் போதும் என்ன சொன்னார்னா, சவுதிக்கு நான் இந்த அணு உலைகளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன், ஆனால் இதற்கு பதிலாக சவுதி அரேபியா இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரித்து ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று சொல்லி வந்தார். அது முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி இழுபறியில் இருந்ததுனால தான் இது பின்னாடி போய்கிட்டே இருந்தது. இப்போ சவுதி அரேபியா அமெரிக்க அதிபரை கன்வின்ஸ் பண்ணி என்ன நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா, நாங்கள் பலஸ்டைனை நீங்கள் தனிநாடாக அங்கீகரிச்சிங்கன்னா இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரிக்கிறதுல எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, நாங்கள் ஆப்ரஹாம் ஒப்பந்தத்துக்குள்ளே வருவோம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எங்களுக்கு அணு உலைகளை நீங்கள் தருவதற்காக நாங்கள் இஸ்ரேலை அங்கீகரிக்க முடியாது அப்படின்ட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவுக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேற வழியும் கிடையாது. ஏன் வழி கிடையாதுன்னு சொன்னால், ஈரானுக்குள்ள பல அணு உலைகளை ரஷ்யா உருவாக்கிக்கிட்டு இருக்கு. நட்டான்ஸா இருந்தாலும் ஸ்பஹானா இருந்தாலும் சரி, அதை எல்லாமே புஷேர் அணுமின் நிலையம் எல்லாமே ரஷ்யா உண்டாக்கக்கூடியது, ரஷ்யாவுடைய பங்களிப்பில் வளரக்கூடிய ஒரு இடமாக இந்த இடங்கள் எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அமெரிக்கா சவுதிக்கு இதை பண்ணுறது தான் அமெரிக்காவுக்கும் எதிர்கால பாதுகாப்பாக அமையுங்கிறதுக்காகத்தான் இதை பண்ணுறாங்க. எனவே இதிலே யார் ஜெயித்திருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஈரான் ஆயுதத்திலும் அணு வல்லமையிலும் ஜெயித்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது அமெரிக்கா சவுதி அரேபியாவிடத்தில் கட்டுப்பாட்டுக்கு கீழாக வந்து சவுதி கேட்டதையெல்லாம் கொடுத்திருக்கிறது, சவுதி தான் ஜெயித்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. வெகு விரைவில் சவுதி அரேபியா அணு ஆயுத பலம் கொண்ட நாடாக மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை.